ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாலக் பைகன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பாலக்கீரையை நான் இந்த மாதிரி பொடிப்படியாக கட் பண்ணி 4-5 தடவை அலம்பி வச்சுருக்கேன். இதை குக்கரில் ஆட் பண்ணி அப்படியே கொஞ்சமாக ஒரு 3/4 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க போதும். எல்லாத்தையும் போட்டு டம்ளர் தண்ணி விற்று தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல் உப்பு இதுக்கு சேர்த்துருக்கேன், நீங்கள் பொடிப்பு வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இது ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் 2 பல்லு பூண்டு, இது கூட 4 பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணி இது ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி பொடியாக. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2-3 ஸ்பூன் எண்ணெயை விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. கொஞ்சமாக நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனைலாம் போகணும். இப்போ கத்திரிக்காவை நான் இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா பச்சை வாடை போனதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் மெல்லிஸாக இந்த மாதிரி நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இந்த கத்திரிக்காயும் நல்லா மெர்ஜ் ஆகி கொஞ்சமாக பாதி வேக்காட்டில் இருக்கணும் கத்திரிக்காய், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இதுக்கு தேவை காரப்பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தனியாத்தூள், இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலா ஐட்டம்லாம் நல்லா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். தேவையான அளவுக்கு உப்பு, கத்திரிக்காய்க்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டால் போதும், நிறையா போட்டுறாதீங்க. அப்புறம் கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஏன்னா ஏற்கனவே கீரையில் உப்பு சேர்த்துக்கிறதுனால பார்த்தே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக. இது நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம வேக வச்சுருந்த கீரையை இது கூட சேர்த்துக்கலாம். நான் அந்த தண்ணியோடு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம கலரும்போது தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த கத்திரிக்காயோட நல்லா மிர்ச்சாகி வேகும்போது இந்த தண்ணியெலாம் எவாப்ரேட் ஆகி ஒன்று சேர்ந்துடும். இந்த பாருங்க, இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர்ந்த மாதிரி நல்லா வெந்துடும் கத்திரிக்காய். இப்போ இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். வேணும்னா நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாலக் பைங்கன் ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.